வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய். ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் அந்த நோய் பரவாமல் முன்னாடி நம்ம தடுக்க முடியும். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த அறிகுறிகள் நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம பயப்படக்கூடாது. அந்த அறிகுறிகளை கண்டுபிடிச்சி அதுக்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. ஸோ அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடை எந்த விதமான ஒரு உடல் எடை குறைப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் குறைய ஆரம்பிக்கிறது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது. நம்முடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் நம்ம எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுதே இந்த நிகழ்வானது நடக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுது. அதனால் நீங்கள் எடை குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே உங்களுடைய உடல் எடை குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்க சாதாரணமான ஒரு விஷயமா நினைக்காம மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. அது புற்றுநோய் இருக்கக்கூடிய பட்சத்தில் சிகிச்சை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்க கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க. பெரும்பாலானவர்கள் இது தோல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க. கடுமையாக வேலை செய்யறதால தான் கட்டி இருக்கு, உடலில் வெப்பத்தினால சூட்டு கட்டினால இந்த மாதிரி நமக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டி ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் மருத்துவ சிகிச்சை நீங்கள் எடுத்துமே அந்த கட்டி உங்களுக்கு சரியாகல அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது. ஏன்னா இது உங்களுக்கு இந்த கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக உள்ளது. மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படுது. ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது மோசமான ஒரு நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம், இந்த மாதிரி அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்து உங்களை சரி பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு இருமல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சாதாரணமான நோயாக நினைக்காதீங்க. அதுவும் வறட்டு இருமல் பல வாரங்களுக்கு இருக்குது, மருத்துவ சிகிச்சை பார்த்தும் சரியாகலை, ரத்தத்தில் சளியுடன் கலந்து நமக்கு இருமல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஒரு கடுமையான நிலையை தான் நமக்கு குறிக்கும். கேன்சர் போன்ற கடுமையான நோய்களுக்கான அறிகுறியாக அது இருக்கலாம். மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தை கவனிக்கிறது கிடையாது. ஆனால் இது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு தோன்றது அல்லது புது மச்சம் தோன்றும் போது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது அல்லது அளவு அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது உங்களுக்கு தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இது இருக்கா அப்படின்றத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு போறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொள்றீங்க அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகில் வலி ஏற்படுவது, நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல், ரத்த கலந்த சிறுநீர் வெளியேறுதல், நிறம் மாறி நமக்கு சிறுநீர் வெளியேறுதல், அடர் அதிகமாக மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுதல், இதெல்லாமே புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். கடுமையான உடல் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சு அப்படின்னா அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். புற்றுநோய் ஆராய்ச்சியின்படி என்ன சொல்றாங்கன்னா புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் ப்ரெஷரை பில்ட் பண்ணுறதால, அழுத்தத்தை கொடுக்கறதால அதிகமான வலியை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி உடல் வலி இருக்கலாம் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. ஒரு சில பேர் நம்ம அளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறதால தான் உடம்பு வலிக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. ஒரு சில பேர் நம்ம வேலையை செய்யாமல் இருக்கிறதால தான் உடம்பு வலிக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ நீங்களாம் ஒரு அசியூம்ஷனுக்கு போகக்கூடாது. எதாக இருந்தாலும் நீங்கள் மருத்துவரை அணுகி ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. தொடர்ந்து நெஞ்சு எரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது.
நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து இனிப்பு அதெல்லாம் அதிகமாக சேரும்போது அசிடிட்டி பிரச்சனை இருக்கும். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது வந்து பார்க்கப்படுது. ஸோ எதாக இருந்தாலும் நீங்களே வந்து யோசிக்காமல் இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் போது இது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படின்னு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உணவு உண்ணும்போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து மற்ற பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க. இது வந்து நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இரவில் கடுமையாக வியர்த்தல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. இரவில் வியர்க்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிலநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து பாதிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படும். அதனால் இரவில் உங்களுக்கு வியர்க்கக்கூடிய பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முதல்ல பயப்படாமல் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. கடுமையாக கண்களில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கு. கண்களை யாரோ குத்திவிட்டது போன்ற கடுமையான வலி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கு. ஸோ கேன்சர் செல்ஸ் வந்து அங்கே வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரியான அறிகுறிகளை வந்து பெரும்பாலான நபர்களும் தவிர்த்துடுவாங்க. ஏன்னா மற்ற கண்கள் சார்ந்த பிரச்சனையாக இது இருக்கும். நம்ம அதிகமாக வந்து வேலை பார்க்கறதுல தான் கண்கள் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு கண் மருத்துவரை அணுகி இது போல பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா அவர்கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா இது வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். அதனால் கண்களில் வந்து எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் யாரோ குத்தி விட்டது போன்ற கடுமையான வலி தோன்றுச்சு அப்படின்னா மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. அடிக்கடி தலைவலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குது. ஆரம்பத்தில் லேசாக உங்களுக்கு தலைவலி இருக்கும். அந்த தலைவலி படிப்படியாக அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஆகவே வழக்கத்திற்கு மாறாக தலைவலியை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகுவது அவசியம். ஏன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் இதை அணுகலைன்னா இது வந்து பிரெயின் டியூமருக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக உங்களுக்கு இருக்கும். அப்போ இது வந்து மூளையை வந்து செயலிழக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கடுமையாக உங்களுக்கு வந்து தலைவலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இவையெல்லாம் புற்றுநோய்க்காக இருக்கக்கூடிய ஆரம்பகட்ட அறிகுறிகளாக உங்களுக்கு வந்து பார்க்கப்படுது. இது தவிர வந்து பார்த்தோம்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது புற்றுநோய் இருக்குன்னா அதுக்கான சில அறிகுறிகளும் இருக்குது. இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு முதல்ல தென்படும் போது நீங்கள் உடனே வந்து பீதி அடையக்கூடாது. முதல்ல பயப்படாமல் அதுக்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும். இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இந்த அறிகுறிகள் வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த அறிகுறிகளையும் ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனைக்காக இருக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு அது புற்றுநோயாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது ரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் புற்றுநோயில் நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீர், நுரையீரல், வாய், கல்லீரல், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. இவை ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியே சில குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கும். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அறிகுறிகள்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய ஆரம்பகட்ட அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் ஆரம்பத்தில் இருக்கும்போதே அதை கண்டுபிடிச்சு அதுக்கான சிகிச்சை பெற்றுக்கொண்டு கேன்சர் செல்கள், இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள், புற்றுநோய் செல்கள் பரவாமல் தடுத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளுங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.